பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோடு ஆளாளுக்கு சரவணன் மயிலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரவணன் மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை பாண்டியனும் சரி கோமதி சரி 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. சரவணனும் மயிலும் எப்படி இருந்தவங்க, ஆனால் இன்னைக்கு என்னடனா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலேன்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுமே தங்கமயில் மட்டும் அப்படியே பிசைஞ்சிட்டே இருப்பாங்க சாப்பாடை. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வெளியே ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. மயில் சாப்பாடை இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி பிசைஞ்சிட்டே இருக்க போறாத்த, பசி இல்லாத்த, எனக்கு வேண்டாத்தன்றாங்க. சரிம்மா நீ கை கழுவிக்கோன்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மயில் உனக்கு என்னதான் பிரச்சனை மயிலுன்றாங்க. உனக்கு சரவணனுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொன்னா தானே எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படின்றாங்க. இல்லை அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நாங்களே பேசிக்கிறோன்றாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பேசிக்கிறோன்னு நீங்கள் சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல என்ன விஷயன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்றாங்க. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் பேசிப்பீங்கன்றாங்க. சொல்ல போகிறீங்களா இல்லையாம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா மயில் சைலண்டாக இருப்பாங்க. சரவணன் கிட்ட போயிட்டு டே இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் விடுறது இல்லடா, இங்கே பாரு இன்னைக்கு நீ சொல்லி ஆகணுன்றாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துடுச்சு, ஆனால் என்ன விஷயன்றதை மட்டும் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லாதே இருந்தால் என்னடா சரவணான்றாங்க. என்ன தாண்டா பிரச்சனை, என்ன விஷயத்தை தாண்டா மறைக்கிறீங்க அப்படின்ட்டு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. சைலண்டாகவே இருப்பாங்க. சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இனிமேல் இந்த விஷயம் உங்களுக்கு வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்போ ரூம்குள்ளே சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் பாண்டியன் அவன் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்கடி, நோடி நோடி ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கு, ஏங்க சொல்ல மாட்டேங்கிறான்? சொல்லணும் இல்லை, நீ இவ்வளோ கேட்குறியா? அவன் சொன்னா இல்லை இல்லைன்றாங்க. சரவணா என்ன பிரச்சனைன்றதை தயவு செஞ்சு சொல்லுடான்றாங்க. சொன்னாதாண்டா எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. அம்மா சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டேங்கம்மான்றாங்க. விட்டுருங்கம்மா. டேய் என்னடா தாங்க மாட்டேங்க, சொன்னா தானே தெரியும், சொல்லுடா நீ அப்படின்றாங்க. மயில் ஒரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. சரவணன் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னன்னாச்சு, ஏன் அழுகிறன்றாங்க. இவ எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு தெரியாது, சொன்னாலே நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்றாங்க. இதே தாண்டா சொல்கிறேன், என்ன ஆச்சுன்னு உடனே பாண்டியனுமே கேள்வி கேட்குறாங்க. மாற்றி மாற்றி கேள்வி கேட்கறதுனால அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. சரவணா என்னடா ஆச்சு, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கான்றாங்க. எல்லாமே போச்சுப்பா போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. போச்சா, என்னடா சொல்கிறேன், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா நான் ஏமாந்து போயிட்டேன்ப்பா, இவ சரியான பொய்க்காரிப்பா அப்படின்றாங்க. அப்புறம் மயில் என்ன ஆச்சு மாமா, நீங்கள் தேவையில்லாமல் இப்படி எல்லாரும் முன்னாடியும் அழுதுட்டு இருக்காதீங்க மாமா. இனிமேல் என்ன திட்டணும், என்ன அசிங்கப்படுத்தினாலும் ரூம்லேயே முடிச்சுக்கோங்க மாமா. இப்படி சும்மா எல்லாரும் முன்னாடி அழுது என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி நடிக்காதீங்கன்னு வாங்க. மயில் சொன்னது மாரி சரவணன் கோவம் வருது. உடனே பாண்டியனும் சரி கோமதி சரி, நீ இப்படி அழுகிறவன் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறடா, இவ்வளோ கஷ்டப்படுறவன் நீ, என்ன ஆச்சு சொல்லுடா அப்படின்ட்டாங்க. சொன்னால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீங்க, இது எவ்வளோ பெரிய கேவலமானவ தெரியுமா அப்படின்றாங்க. மயில் அழுது ட்ராமா போட்டுட்டு இருக்கிறதுனால பயங்கரமான கோவம் பயங்கரமாக இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடி நான் ட்ராமா பண்ணப்பா, இவ பச்சை துரோகிப்பா, நம்பிக்கை துரோகிப்பா, இவ எவ்வளோ விஷயங்களை மறைச்சிருக்கா, சொன்ன தாங்க மாட்டேங்கப்பான்ட்டு சரவணன் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்லவா வேவன் அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் கோமதி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.